வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, சங்கீதம் என்பது மிக அளப்பரிய ஒரு விஷயம். இறைவன் கொடுத்த வரம் என்றே சொல்ல வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன் என்று கேட்டீர்களேயானால், முறையாக சங்கீத பயிற்சி மேற்கொண்டு சங்கீத ஞானம் பெறாதவர்களும் இருக்கிறார்கள். முறையாக பயிற்சி மேற்கொள்ளாமல் அபரிதமாக பாடலை பாடி வெற்றி காண்பவர்களும் இருக்கிறார்கள். என்ன காரணம்? யோசித்து பார்த்தீர்களா? காரணம் அவரவர்களது பிராப்தம்தான். நான் அடிக்கடி நமது பதிவில் சொல்லக்கூடியது பிராப்தம். ஒருவர் என்ன பிராப்தம் வாங்கி வந்தாரோ அந்த பிராப்தத்தின் வழியாகத்தான் அவர்களுக்கு எதுவும் கிடைக்கும், அவர்கள் நடந்து கொள்ள முடியும். அதை மீறி எதுவும் கிடைக்காது, அவர்களால் நடந்து கொள்ளவும் இயலாது. எனவே சங்கீதம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் நீங்கள் வெற்றி காண வேண்டும், உலகுக்கு நான் யார் என்று காட்ட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அது முறையாக பயிற்சி பெற்று கற்றுக்கொள்பவர்களும் சரி, பயிற்சி இல்லாமல் தன்முயற்சியால் பாடுபவர்களும் சரி, உங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. இந்த பதிவில் முழுக்க உங்களுக்கு உபயோகப்படக்கூடிய கருத்துக்களை சொல்லியுள்ளேன். முழுவதும் பார்த்து பயன்பெறுங்கள். உங்களது பதிவை பார்ப்பதற்கு முன் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளே, நீங்கள் நமது சேனலை புதிதாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் தயவு செய்து உங்கள் உறவுகள், சொந்தங்கள், நட்புகள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம் கேட்டீர்களே என்றால், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக நம்மால் முடிந்த இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் சின்ன உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய தொண்டுகளும் செய்து கொண்டு வருகிறோம். ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நிலைகளிலும் நாம் ஈடுபட்டு அதையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கக்கூடிய கர்ம பலன், அதாவது புண்ணியங்கள், நமது கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவ்வாறு சொல்கிறேன். உறவுகளே, முதலில் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ளார போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, சங்கீதம் என்பது மிக அளப்பரிய ஒரு கடல் என்றே கூட சொல்லலாம். அந்த சங்கீதம் நமக்கு கிடைக்க பெற்றால் அது இறைவனுடைய அருளால் அனுகிரகம் பெற்றவர்கள் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு மிக அளப்பரிய விஷயம் சங்கீதம். இந்த சங்கீதத்தின் புகழ் அடைந்து புகழ் உச்சியில் வீற்றிருக்கக்கூடியவர்கள் எவ்வளவோ பேர்கள் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். உதாரணமாக ராஜா சார், எஸ்பிபி, மலேசியா வாசுதேவன், TM சவுந்தரராஜன், MSV, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் அத்தனை பேர்களுக்கும் சங்கீதம்தான் அவர்களை புகழின் உச்சியில் கொண்டு நிறுத்தியது. வரலாற்றில் அவர்கள் பெயர்களை பொறித்தது சங்கீதம்தான். அப்பேற்பட்ட இந்த சங்கீதம் எப்படி உங்களுக்கு கிடைக்கிறது என்று தெரியுமா? ஒவ்வொரு மனிதருக்கும் சங்கீதம் என்று சொல்லக்கூடியது இரண்டாம் பாவகம். இரண்டாம் பாவகம் சங்கீதத்திற்கு மட்டுமல்ல, உங்களுக்கு வார்த்தை வர வேண்டும் என்றாலே அதற்கு காரணம் இரண்டாம் பாவகம். ஒரு மனிதன் பேசுகிறான் என்றால் அதற்கு இரண்டாம் பாவகம் பலம் பெற்று இருக்க வேண்டும். அப்படி என்றால்தான் அந்த மனிதர் பேசுவார். இல்லாவிட்டால் அவர் ஊனமுற்றவர் வகையில் சேர்ந்து விடுவார். அதுபோல இரண்டாம் பாவகம் ஒவ்வொருவருக்கும் பலம் பெற்றால்தான் பேச முடியும் என்பதற்கேற்றவாறு
பேசுவதற்கே அப்படி என்றால் பாடுவதற்கு புதன் பகவானும் சந்திர பகவானும் பலம் பெற வேண்டும். எவரெவர்க்கெல்லாம் சந்திர பகவான் பலம் பெற்றிருக்கோ அவர்கள் கண்டிப்பாக பாடல், அதாவது சங்கீத தொடர்பு உள்ளவராக இருப்பார். சங்கீத தொடர்பு இல்லாதவர்களால் 2ஆம் பாவகம் சந்திரனுடைய அனுகிரகம் கிடைக்கப் பெறவிட்டால் அவர்கள் பாட முடியாது. அப்போ பாடுவதற்கு முக்கியமாக சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டும். அதன் பிறகு அதை முறையாக பயிற்சி பெற்று அந்த பயிற்சியில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு புதன் பகவானின் அனுகிரகம் வேண்டும். புதன் பகவான் சந்திரனோடு தொடர்பு இருந்தால் அவர்கள் முறையாக சங்கீதம் பயின்று சகல வித்தையும் கற்று வெற்றி பெற்று புகழடைவார்கள். வெறுமனே சந்திரன் மட்டும் பலம் பெற்று இருந்தால் அவர்கள் தன்னிச்சையாக தன்னை வளர்த்து கொண்டு சுயமுயற்சியால் பாடி ஓரளவு தெரிந்து கொள்ள தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ளக்கூடிய அளவிற்கு தான் அவர்களுக்கு சக்தி கிடைக்கும். எனவே 2க்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். முறையாக சங்கீத பயிற்சி பயின்று எடுத்து அதில் தேர்ச்சி பெற்று புகழ் பெற வேண்டும் என்றால் சந்திரனோடும் புதனும் இணைந்து 2ஆம் பாவகத்திற்கு தொடர்பு இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் புதன் மட்டும் 2ஆம் பாவகத்தில் இருந்தால் வாக்கு சாதுரியம் பாடலாம், ஆனால் அது நளினமாகவும் உணர்ந்தும் ஃபீல் பண்ணி பாடக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. 2ஆம் பாவத்திற்கு சந்திர பகவான் தொடர்பு இல்லை என்றால் அந்த ஃபீலிங்கோடு பாட முடியாது. ஃபீல் பண்ணி பாடல அப்படின்னா அது முழுமையான சங்கதியும் முதுமையான பல்லவியும் தர முடியாது. இது போன்ற சங்கீத பிராப்தத்தை உங்களுக்கு தரக்கூடிய கிரகங்கள் பாவகத்தில் 2ஆம் பாவகம், கிரகத்தில் சந்திரனும் புதனும். இந்த 2 கிரகங்களும் 2ஆம் பாவகத்திற்கு தொடர்பு பெற்று பலம் பெற்று விட்டால் நீங்களோ உங்களது பிள்ளைகளோ உங்களது பேரன்களோ அவர்கள்தான் சங்கீதத்தின் உச்சிக்கு புகழுக்கு சென்று வரலாறு படைக்கக்கூடிய அமைப்பில் இருப்பார்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை உறவுகளே. இது போன்ற அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதா உங்கள் ஜாதகத்தில், அல்லது உங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷனில் நமது வாட்ஸ்அப் எண்ணை, மெயில் ஐடியை கொடுத்துள்ளேன், தொடர்பு கொள்ளலாம். சரி, பதிவுக்குள் நாம் பார்க்கலாம். இந்த சங்கீத பயிற்சி முறையாக கற்று பயன் தரவில்லை, அல்ல நான் சங்கீத பயிற்சியை மேற்கொள்ள முடியவில்லை, நானாக முயன்று நானாக பாடிக்கொண்டிருக்கிறேன் என்று கேட்கும் உங்களுக்கான தீர்வுகளை இப்பொழுது பார்த்து விடலாம். இந்த 2 நிலையில் உள்ளவர்களுக்குமே நான் சொன்னது போல சந்திரனோ புதனோ பாதிக்கப்பட்டு இருப்பார்கள். அப்போ முறையாக நீங்கள் சங்கீத பயிற்சி போகிறீர்கள், உங்களால் ஃபீல் பண்ணி பாட முடியவில்லை, அதை அப்சர்வ் பண்ண முடியவில்லை, எனக்கு சரியாக வரவில்லை என்றால் சந்திரன் பாதிக்கப்பட்டு இருப்பார். அப்போ நீங்கள் சந்திர பகவானுக்கு பரிகாரம் செய்ய வேண்டும். அதே போல நீங்கள் சுயமாக பாடுகிறீர்கள், ஆனால் பயிற்சி மேற்கொண்டு வெளிப்படுத்த முடியவில்லை, நான் அதை முறையாக கற்க முடியவில்லை என்று நீங்கள் நினைத்தீர்களே என்றால் உங்களுக்கு புதன் பகவான் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அப்பொழுது புதன் பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ நான் சொல்வது போல முறையாக பயின்று உங்களுக்கு சங்கீதம் சரியாக வரவில்லை என்றால் சந்திர பகவானை வழிபடுங்கள். திங்களூரில் உள்ள சந்திர பகவான் ஆலயத்திற்கு சென்று சந்திர ஓரையில் நீங்கள் சந்திர பகவானை வழிபட்டு வர வேண்டும். அப்படி வந்தால் சந்திர பகவானின் முழு அருளும் அனுகிரகமும் பெற்று நீங்கள் சங்கீதத்தில் சிறந்த மேதையாக வருவீர்கள். இது உத்தமம். அதே போல
நீங்கள் தான் தோன்றியாக உங்களால் திறமையை மேம்படுத்தி கொண்டு உங்களுக்கு தெரிந்த வழியில் நீங்கள் பாடிக்கொண்டு இருக்கிறீர்கள். முறையாக என்னால் சங்கீதம் படிக்க இயலவில்லை என்று நினைப்பவர்கள் உங்களுக்கு புதன் பகவான் பாதிக்கப்பட்டுள்ளார். அதனால் புதன் பகவானின் அருளை பெற, அனுகிரகம் பெற புதன் பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அவரின் அனுகிரகம் உங்களுக்கு வேண்டும் என்றால் திருவெண்காடு சென்று புதன் ஓரையில் புதன் பகவானை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, புதனை நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு சகல விதமான கலைகளும் கிடைக்கும். சாதுரியங்கள், தந்திரங்கள், வியாபாரங்கள், எழுத்து, கல்வி, விகடகவி என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களது திறமையும் பலனும் சிறப்பாக இருக்கும். புதன் பகவானுடைய அனுகிரகம் அவ்வளவு அளப்பரியது. அதனால் நீங்கள் புதன் பகவானை வழிபட்டு வந்தீர்கள் என்றால் நீங்களும் சங்கீத துறையில் புகழ்பெற்று உங்களாலையும் வரலாறு படைக்க முடியும். இது உத்தமம். உறவுகளே, இன்று மிக சிறந்த பதிவாக சங்கீதத்தை பற்றி மிக அழகாகவும் ஆழமாகவும் நல்ல கருத்துக்களை தெரிந்திருப்பீர்கள் என்ற மகிழ்ச்சியில் உங்களுக்கு இந்த நாளில் நான் இந்த தகவல்களை உரைத்தேன் என்ற மகிழ்ச்சியில் நானும் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நான் நன்றி வணக்கம் சொல்லிக்கிறேன் உறவுகளே.